illustration 18 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா C limited manufacturing floor product அண்ட் அவுட்புட் காஸ்ட் டேட்டா வந்து இந்த 4 கொடுத்துருக்காங்க. WXYZ அவுட்புட் யூனிட் இவ்வளோ, மெட்டீரியல் காஸ்ட் பர் யூனிட்டு, லேபர் காஸ்ட் பர் யூனிட், மிஷின் டைம் பர் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி WXYZ அது போன சம்மில் வேர்ட்டிக்கலில் கொடுத்தாங்க, இதில் ஹரிசாண்டலில் கொடுத்தாங்க. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அதே மாதிரி செட்டப் காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, பர்ச்சேஸ் ஆர்டரிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஹேண்ட்லிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கொடுத்துட்டாங்க. போன இல்லஸ்ட்ரேஷன் 17 வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மெத்தடில் அவங்களே ஓவர் ஹெட் கண்டுபிடிச்சி போட்டாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து நாம் தான் வந்து கண்டுபிடிச்சி போடணும். ட்ரெடிஷ்னல் காஸ்ட்லேயும் போடணும், ஏபிசிலையும் போடணும். இல்லஸ்ட்ரேஷன் 18 ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்ட் மெத்தட் போட்டுடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்டர் traditional method. என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, WXYZ இதுக்கானது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வந்து கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட் பர் யூனிட் வந்து 50, 70, 160, 180 கொடுத்துருக்காங்க. லேபர் காஸ்ட் வந்து 50, 60, 100, 75 கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் வந்து நாம் இன்னும் கண்டுபிடிக்கலை. ஓவர் ஹெட் கண்டுபிடிச்சிட்டோன்னா டோட்டல் காஸ்ட் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இதில் வந்து பர் யூனிட் காஸ்ட்டு கேட்கல, அது இந்த பேசிஸ்லேயும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் மட்டும் கண்டுபிடிப்போம். ஓவர் ஹெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிஸ் ஆஃப் மெஷின் ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் ஓவர் ஹெட் எவ்வளோ, டோட்டல் ஓவர் ஹெட் வந்து நம்மளுக்கு தெரியும், அது வந்து கடைசி எடுத்துக்கலாம் 1,50,000 to 400. இப்போது வந்து டோட்டல் மெஷின் ஹவர்ஸ் தான் தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் மெஷின் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு யூனிட்க்கு மிஷின் ஹவர் வந்து 0.5 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க கொஷினில். இங்கே வந்து எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குது, அதே மாதிரி ஒரு யூனிட்க்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு இருக்குது. ஸோ ஏபிசிடிக்கு வந்து ஏக்கு தனியாக, பிக்கு தனியாக, சிக்கு தனியாக, டிக்கு தனியாக எடுத்துக்கிறாங்க. ஏக்கு வந்து 3000 யூனிட், பி 500 யூனிட், சி 300 யூனிட், டி வந்து 1000 யூனிட். ஒரு யூனிட்க்கு வந்து 0.524 இவ்வளோ தான் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து மிஷின் ஹார்ஸ், எடுத்துக்கிற மிஷின் ஹார்ஸ் வந்து இவ்வளோ தான். மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1500, 250, 600, 4000. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 6350 யூனிட். ஸோ கொஷினில் கொடுத்துருக்க ஓவர் ஹெட் காஸ்ட் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோனா, இப்போ வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் இங்கேயே இப்போதைக்கு போட்டுக்கலாம். ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து 150 to 400 டிவைடட் பை 6350. இங்கே கண்டுபிடிச்ச 6350 வந்து போட்டிங்கன்னா ஓவர் ஹெட் காஸ்ட் பர் யூனிட் வந்து ₹24. ஸோ 24ஓட இங்கே மல்டிபிள் பண்ணுறீங்க, 24. கொஸ்டினில் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் மிஷின் ஹார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மிஷின் ஹார்ஸ் வந்து எவ்வளோ, 0.524 இன்ட்டு எவ்வளோ, ஓவர் ஹெட் ரேட் வந்து 24. இப்போ வந்து நாலுத்தையும் வந்து நம்ம வந்து இது கூட மல்டிபிள் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட் கிடச்சிடும். 12, 48, 96. இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோன்னு, ட்ரெடிஷ்னல் காஸ்ட்டில் டோட்டல் காஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்
அண்டர் ஏபிசி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கூட கீழே வந்து சம் போடலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்புறமாவே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்ஸ் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒர்க்கிங் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, செட்டப் காஸ்ட், பர்ச்சேஸ் ஆர்டரிங் காஸ்ட், ஹேண்ட்லிங் காஸ்ட், அதர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான செட்டப்பும் வந்து எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயுமே செட்டப் காஸ்ட் பர் யூனிட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு செட்டப் காஸ்ட் எவ்வளோ, ஃபஸ்ட்டு டோட்டல் செட்டப் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். டோட்டல் செட்டப் என்னென்னா அவங்க கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா அதான் டோட்டல் செட்டப். 10 + 1 + 2 + 5 13 18 அவங்களே டோட்டலும் கொடுத்துட்டாங்க. ஸோ 18 நம்மளுக்கு. ஸோ ஒர்க் டோட்டல் பண்ணுற ஒர்க்கும் இல்லை. 9000 / 18 பண்ணிங்கன்னா 500. இது வந்து டோட்டல் செட்டப் எழுதாதீங்க, காஸ்ட் பர் செட்டப்னு எழுதிக்கோங்க. காஸ்ட் பர் செட்டப் 500 பர் செட்டப். அதே மாதிரி அடுத்தது வந்து காஸ்ட் பர் பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,400. டோட்டல் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்து 13, அப்போது ₹800. அதே மாதிரி காஸ்ட் பர் மெட்டீரியல் ஹேண்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6,000. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹேண்டில்டு வந்து இது. ஸோ ₹200. அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1,27,000 / அவங்க மிஷின் ஹார்ஸ் வந்து கொடுக்கல. அதர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ்னு வந்து கொஷினில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு மிஷின் ஹவர்ஸ் தரல. நாமளே வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சோம். அதாவது 6350 அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதே 6350 டிவைட் பண்ணிங்கன்னா ₹20 per யூனிட். ஸோ எல்லாமே இது வந்து பர் யூனிட்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சம்முக்கு போகலாம். அதே தான் ஈஸி. இப்போது வந்து ஒன்றுமே இல்லை. மெட்டீரியல் வந்து அதே வந்து எத்தனை ப்ராடக்ட்டு WXYZன்னு போட்டிருக்கோம். மெட்டீரியல் வந்து 50, 70, 160, 180. லேபர் வந்து 50, 60, 100, 75. இப்போது அடுத்ததுலேருந்து செட்டப் காஸ்ட் ஓவர் ஹெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணைகிறோம். செட்டப் காஸ்ட் வந்து ஒரு செட்டப்புக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், 500. நம்பர் ஆஃப் செட்டப் வந்து கொஷின்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 10, 1, 2, 5. ஸோ என்ன பண்ணோன்னா 10 × 1 × 2 × 5 ன்னு போட்டு நம்பர் ஆஃப் செட்டப் இந்த 500, 500,